ஆமாம், என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அதான் எங்கள் வீட்லேயே எல்லாமே சொல்லியிருப்பாங்களே. நான் கூட என்னோட பாஸ்ட்டை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆமாம், நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா நிறையா லவ் இருக்கும் போலே. நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் டேஸில் என்னோட ஜூனியர். 7 வருஷம் செம்ம லவ். ஆனால் ஒரு தடவை கூட என் லவ் அவகிட்ட சொன்னதில்லை. கல்யாணம் பண்ணிட்டு ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு ஆசை. அதுக்கு நான் முதல்ல ராஜாவாக இருக்கணும்ல. எனக்கு என்னையே பார்த்துக்க முடியல. இல்லை எங்கேருந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு அவளை ராணி மாதிரி பார்த்துக்கணும். ஸோ சம்பாதிக்கணும் முடிவு பண்ணேன். சம்பாதிக்கவும் செஞ்சேன். சம்பாரிச்சு முடிச்சு ஒரு நாள் அவகிட்ட சொல்லலான்னு போகிறப்போ அவ கூட வேற ஒரு பையனை பார்த்தேன். ஸோ அப்போ முடிவு பண்ணேன், இந்த லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வேணான்னு. கொஞ்ச நாள் போச்சு, அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கோ மேரேஜ் பண்ணுறதுக்கோ ராஜாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லாயலாக இருந்தால் போதும், அந்த பொண்ணே உங்களை ராஜாவாக பார்த்துப்பா. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கும் இந்த மேரேஜில் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? லைஃப் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்கும்ல. ஸோ அப்படி தான் நான் உங்களை பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலையே. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஏங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான்டா இருக்கீங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. சீ, இனிமே என் மூஞ்சிலே முழிச்சிடாத.